சீக்கிரம் வாங்க. என்னையா வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு போய் அந்த மூலையில அடிக்க. போயா போயா, சீக்கிரம் போங்கடா. இடிக்காதடா, போடா போடா. யோ பெருசு, அண்ணாட போட்டு வராத. கிளம்பு சீக்கிரம் கொண்டு போய் அடிக்க. போயா. யோ என்னையா நட இது? 2 4 6 என்னையா கணக்கு? ஐயா எல்லாத்தையும் அவசரமா செக் பண்ணிட்டு இருக்கேன். லாரி வந்துருச்சு, அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வா. முடிச்சு வந்துரு. உங்ககிட்ட தனியா பேச வேண்டியிருக்கேன். சரிங்க, சீக்கிரம் வா. இதான் வந்துரு. யோ கணக்கு ஐயா, இது எல்லாத்தையும் சீக்கிரமா லாரில ஏத்தி அனுப்புங்க. லேட் பண்ணாதீங்க. இந்த வாரம் சம்பளம் எல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுங்கய்யா. அது போன மாசம் வந்ததுயா. அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த ராத்திரியே போட்டு அதையும் அனுப்பிச்சுடலாம்யா. சீக்கிரம் அனுப்புங்க. கணக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. வாசி கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய 13 மூட்டை எல்லாம் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சுட்டாச்சுங்கய்யா, எல்லாம் அனுப்பிச்சுட்டு. வேலையில கரெக்டா இருப்பீங்கன்னு தெரியுமே. சரி, நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன். எதுக்குன்னா இந்த வேலையில அமுதாவை கூப்பிட்டு செய்ய சொல்லாமில்ல? வேண்டாம்மா, நானே செஞ்சுக்கிறேன். என்னையா இது? கோலத்தை பாரு. யோ, உனக்கு ஒரு புடவை கட்டிட்டா சூப்பரா இருக்கும்யா. செவத்து கோழி மாதிரி இந்த கத்து கத்துறனே, உன் காதுல விழல? ஆமா, உன் தங்கச்சி எங்கயா? என் தங்கச்சி இன்னைக்கு பானை தொடக்கூடாது புள்ள. ஓஹோ, அப்படியா விஷயம்? இத பாரு, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். கொண்டா. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், எங்க வீட்டு வேலையை நாங்களே செஞ்சுக்கிறோம். ஏயா நீ வேற நான் வேற இப்படி பிரிச்சு பேசுற? உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன் தெரியுமா? உங்களை நான் கவனிக்கிறேன், என்னையே நீங்க குறை சொல்றீங்களா? குறை சொல்லலப்பா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த சுகம்லாம் கிடைக்குமா? நீங்க எதை சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் தின்னுட்டு இதையும் குடிச்சிட்டு இங்கேயே கடங்க. இவ்வளவு மாத்திரை கொடுத்துருக்கேன், ஒன்னும் சரியா வரலையே. மாத்திரையா சாப்பிட்றானா இல்லையா? டாக்டர், பக்கத்து வீட்டு பையன் 10 பைசா முழுங்கிட்டான். அதை எடுக்கிறதுக்கு என்ன ஃபீஸ் ஆகும்? அதிகம் ஒன்றும் ஆகாதியா, ஒரு 1000 ரூபாய் ஆகும். 1000 ரூபாயா? 1000 ரூபாயா? 10 பைசா வயிற்றுல இருக்கட்டும். கணக்க புள்ள ஐயா, ஐயா, தென்னைய வச்சா இளநீரு, புள்ளைய பத்தா கண்ணீருங்கிறது என் குடும்பத்துல உண்மையா போச்சு ஐயா. என் பிள்ளையால இந்த கிராமத்துல நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது ஐயா. கணக்க புள்ள, தப்பு செய்யறவன் திருந்துறது உண்டு, ஆனா இவன் திருந்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லையா. அப்படி சொல்லாதீங்கய்யா. முரட்டு காலைக்கு கூட மூக்குளங்கயிறு போட்டா அடங்கிடும். வயசு பிள்ளைக்கு கால் கட்டு போட்டுட்டா ஒட்டி பாம்பா அடங்கிடுவான். அது போல உங்க மச்சான் செல்வரங்கத்தோட மக சுகன்யா படிச்சு முடிச்சுட்டா. செல்வரங்கமும் நல்ல அந்தஸ்தோட இருக்காரு. நம்ம பாஸ்கருக்கும் சுகன்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். கணக்க பிள்ளை, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிரையா, 6 மாத பயிர் இல்ல. ஐயா, நீங்க சம்பந்தம்னு சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஏய் இல்ல. நீயா? ஆமா, நான் தான். ஞாபகம் வச்சிருக்கியே? விடு, என்ன விடு. நான் பிடிச்ச கையை விட்டது இல்ல. நீ மட்டும் என்னடி? ஏய் அண்ணா, விடு. ஏய் விடு. ஏய் விடுடா. என்ன விடு. ஏய் அம்மா. ஐயோ. ஏய் ஏய் விடு, விடு. எங்க அண்ணன் மட்டும் பாத்துருந்தா உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பாரு. உங்க அண்ணன் என்னடி அண்ணன்? உங்க அண்ணனை படிச்ச பிரம்மாவே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டுறதா? நானா? வாடி. ஐயோ, தாத்தா, தாத்தா. அட பாவி. ஏய் கவா, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது தொலைச்சிருவன். தொலைச்சு இன்னைக்கு தகுனம் தெரியல, உன்னை அடுத்த முறை பாத்துக்கிறேன். என்னடா பாஸ்கரை காணோம்? அவனை தாண்டா எதிர்பார்க்கிறேன். பாஸ்கரை பார்த்தா பசி எடுக்க மாட்டேங்குது, பாஸ்கரை பார்க்கலன்னா பசி எடுக்குது. கவலைப்படாத, பணத்தோட வருவான். டேய், போண்டா வருதுடா. யானையாடா. டேய்,
உன்னை இவன் போண்டான்னு சொல்றான்டா. சத்தியமா நான் சொல்லலடா. இப்ப நாச்சு கிண்டல் பண்ணீங்க, பாஸ்கர்ட்ட சொல்லி விரட்டி விரட்டி அடிப்பேன். பாஸ்கருக்கு இவன் மேல ரொம்ப பிரியுண்டா. சொல்லி செஞ்சாலும் செய்வான் தடிமாடு. அப்படி வாங்க வலிக்கு என்னங்க ஐயா? ஐயா காபி சாப்பிடுங்க ஐயா. ஐயா இந்தாங்க. அம்மா இந்தாங்கம்மா. தேங்க்யூ. மாமா, எங்க அக்காவுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்னோட முடிஞ்சிடக்கூடாது. அதனால என் மக சாந்தனிக்கும் பாஸ்கருக்கும் கல்யாணம் செஞ்சிடலான்னு ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் அப்படி ஒரு ஆசை இல்லையா என்ன? இங்க பாரு செல்வரங்கம், என் புள்ள மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதோட உன் பொண்ணு வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. இந்த பாருங்க மாமா, எனத்தோட சேர்ந்து பணம் பணத்தோட சேர்ந்தா எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் சரியாயிடும். ஐயோ கடவுளே. மாமா நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நேரத்தில் எங்கம்மா போயிட்டு வர்ற? அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்து தாத்தா. பாஸ்கர் விட்ட தகாத முறையில் மறந்துட்டாமா? மறக்கல தாத்தா. இதை பாருமா, வேலி இல்லாத போயிடும், தாலி இல்லாத பொண்ணும், கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்மா. புரியுது தாத்தா. அந்த பண்ணையர் மகன் பாஸ்கர் எங்கிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டது அண்ணன் காலில் போடுறதுங்க தாத்தா. சரிம்மா. எங்கடா நல்ல கரடி வர மாட்டேங்குது. வரும். சீக்கிரம் போடுறா. போடுவாங்கல்ல, இருறா. எப்பவுமே உனக்கு பாஸ்கர் நினைக்கிறதா வேலை. இந்த ஜாலிக்கு காரணம் யாரு? நம்ம தலைவரு பாஸ்கர் தான். மீசா என்ன சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் யாரு? வாடா ராஜா. எடுக்காரே. ஏய் வேலுடா. ஆமாண்டா வேலுவேதான். எங்கடா உங்க பாஸ்? பாஸ் தானே. ஏமா பண்ணியாரு வர சொல்லிருக்காராம். அவரை பார்த்துட்டு அதோட உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையும் பார்த்து வந்துடுறேன். போங்கப்பா. போங்கப்பாவா? இப்ப அப்படித்தாமா சொல்லுவ. வாங்க, உன் தோழிகள்லாம் வந்துட்டாங்க, நான் வரேம்மா. சரிப்பா. ஏய் வாடி நம்ம குளிக்க போலாம். ஏன் பொம்பளை மாதிரி அலற? முதுகு தேக்கி விடட்டுமா? யோ, முதுகு தேக்கி விடுறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கியா? யோ, நீதான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொஞ்சாதின்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டேயா. காதல் சினிமாவிலையும் கதை புரிஞ்சு தான் நல்லா இருக்கும். அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. மாமா, அவளுக்கு தான் என் மேல ஆசை இருக்கலாம். ஆனா எனக்கு முக்கியம் என் தங்கச்சி கல்யாணம் தான். வேலு, நீ எடுத்திருக்கிற முடிவும் நியாயம்தான். அதே நேரத்துல அமுதாவை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. மாமா போலாம். சொல்றது செய்டா. போடா போடா, நான் பாத்துக்கிறேன்டா. ரொம்ப நல்ல மனுஷராச்சு. அவர் மேல வீணா ஏன் பழைய போடுறீங்க?
ஒரு தவறும் செய்யாது என்ன இப்படி கைது செய்து கொண்டு போறாங்க. என் தங்கச்சியை வேற அனாதையா விட்டுட்டு போறேன். எப்படியோ ஒரு நாளைக்கு உண்மைதான் வெல்லும். எஸ் டாக்டர். அந்த 7ஆம் நம்பர் பெட்ல ஒரு பேஷண்ட் இருக்கானே, அவன் சினிமா பைத்தியம் போல் இருக்கு. அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. உன்னை பார்த்தா எனக்கு அழத்தாயா வருது. இறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. உன்னை பார்த்தா சிரிப்பு தாயா வருது. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது. சூப்பர். இவ்வளவு அழகா பாடுறிய, உன்னை யாரும் காதலிக்கலையா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக. ஹாஸ்பிட்டலா நாடக கொட்டையா? பிளடி நான்சென்ஸ். உன்னை பெட்ல சேர்த்த பாரு. நான் ஒரு முட்டாள். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. எனக்கே பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்க. என்னது டாக்டருக்கு பைத்தியமா? இப்படித்தாங்க பைத்தியகார ஆஸ்பத்திரி பைத்தியங்கள் வைத்தியம் பார்க்கிற வைத்தியர்கள் பைத்தியம் முடிச்சா அந்த பைத்தியகார வைத்தியர் தன்னுடைய பைத்தியத்தை போகிறது. எந்த பைத்தியகார ஆஸ்பத்திரி பைத்தியங்கள் வைத்தியம் பார்த்து வைத்தியத்தை இந்த பைத்தியகார வைத்தியர் போனாரா? இந்த பைத்தியகார வைத்தியம் பைத்தியம் தெரியும் மறுபடியும் பைத்தியகார ஆஸ்பத்திரி பைத்தியங்கள் வைத்தியம் பாப்பாரு. டாக்டர் கூட்டாரா? நர்ஸ் 9ஆம் நம்பர் பெட்ட ரெடி பண்ணு. பாஸ்கர், விருந்தது சொன்ன என்னப்பா விருந்து? உனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு, போய் பாரு. என்னமா விருந்துன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமா புரியல. இந்த விருந்து நான் எதுக்காக வச்சிருக்கேன் தெரியும்? என்ன பண்ணு? என்னம்மா இது? அழாதம்மா, அழாத. அத்தை, என் நிலைமைய பாத்தீங்களா? செய்யாத குற்றத்துக்காக எங்க அண்ணனை ஜெயில போட்டுட்டாங்களே. கவலைப்படாதம்மா, அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு மாறுது? அண்ணன் இல்லாத இந்த வீடு தீபம் இல்லாத கோயிலா இருக்கு. உண்மைதாம்மா, ஒரு கொடியில பூத்த மலர் மாதிரி இருந்தீங்க. இந்த பிரிவு பெரிய சோதனைதாம்மா. தாய் இல்லாத எனக்கு தாய்க்கு தாயா அண்ணனுக்கு அண்ணனா இருந்து என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு. ஆமாம்மா, பசியை கட்டுப்படுத்தலாம், ஆனா பாசத்தை கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு தெரியுமா, எங்க அண்ணன் ஜெயில எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு தெரியல. கவலைப்படாதம்மா, உங்க அண்ணனை ஜாமீன்ல வெளியில கொண்டு வர்றதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சின்ன பொண்ணு, என்னைக்கு இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வர வேண்டிய மருமக. அதனால இப்படி நீ தன்னந்தனியா இல்லாம நம்ம வீட்டுக்கே வந்துருமா? வேண்டாத்த, இங்க இருக்கிற ஆடு மாடெல்லாம் யாரு கவனிப்பாங்க? அம்மா, நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். சின்ன பொண்ணு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. என்னம்மா? அமுதா, நீதான் அவளுக்கு உயிர் தோழி, அடிக்கடி வந்து பாத்துக்கமா. சரிங்க, சின்ன பொண்ணு பத்திரமா பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாத போங்க. மட்டுமா? சரிம்மா. ஏய், ஏழு மாதிரி ஒழுங்கா வேலையை பாருங்கடா. மச நிக்காதீங்க, எடுத்துட்டு போ. தூக்குடா. கண்டா, கல்ல ஓரமா போட. நில்லு நில்லு, எங்கேயாவது போய் எக்க தப்ப போறேன். கோழி வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கு, அமுக்கிட வேண்டியது.